நம்ம எல்லாருக்குமே தெரியும் 70s மிடில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜாவோட கொடி தான் தமிழ்நாடு முழுக்க வந்து பறந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ராஜாவோட கோட்டை அப்படின்னு தான் தமிழ் சினிமாவை சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், மைக் மோகன், ராமராஜன், சத்யராஜ், பிரபு, முரளி, கார்த்திக், இப்படி பாரபட்சமே இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோக்களுக்கும் வேற லெவல் ஹிட் சாங்கை கொடுத்து அவங்களோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் இசைஞானி இளையராஜா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக ஹிட் கொடுத்தது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனுக்கும் மைக் மோகனுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் உண்மை கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உன்னதமான சுவாரஸ்யமான பாடல்களை கொடுத்தது உலகநாயகன் கமலஹாசனுக்கு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் என்னென்னா கமலோட கதை களமும் சரி, அந்த கதாபாத்திரமும் சரி, அந்த பாடலுக்கான சூழலும் சரி, எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும். உதாரணத்துக்கு குணா படத்தில் வர கண்மணி அன்போட அந்த சாங் ஒன்று போதும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுக்கு முந்தைய படத்தில் வந்ததே இல்லை. அதே மாதிரி தான் நாயகன், சத்யா, தேவர் மகன், சிங்காரவேலன், விருமாண்டி, இப்படி கமல் படங்களுக்குன்னே ஸ்பெஷலாக இளையராஜா போட்ட பாடல்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். புன்னகைமன்னன் தீம்லாம் இப்போ வரைக்கும் யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அப்படி கமலுக்கு ஸ்பெஷலாகவே சாங்ஸ் போட்டு கொடுத்துருப்பாரு. விக்ரம் முதல் பாகத்தை கூட ஜேம்ஸ் பாண்டு படத்துக்கான அந்த ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், விக்ரம்னு. அது விக்ரம் 2 வரைக்கும் போகுது. இவ்வளவு பீடிகை எதுக்கு அப்படின்னா, நம்ம சொல்கிறத விட, நம்மளை மாதிரி ரசிகர்கள் சொல்கிறத விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த விஷயத்தை ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லியிருக்காரு சமீபத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்நாடு ட்ரஸ்ட்டோட பொன்விழாவில் வந்து ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இசைஞானி இளையராஜா கமலுக்கு தான் அதிகமான ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காரு. முதல்ல எனக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தார். 70களில் பொதுவாக எம்என்எஸ் தங்கம், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் உள்ளிட்ட பல ஹிட் பாடலை கொடுத்தாரு. ஆனால் அவரோட கொடி பார்த்திங்கன்னா அப்படியே கமல் பக்கம் போயிடுச்சு. கமலோட தேவர் மகன், நாயகன், இப்படி இது மாதிரி தொடர்ந்து படங்கள்லாம் அவர் சூப்பரான பாட்டெலாம் போட்டு கொடுத்தாரு. அதற்கு கமலும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா கமலோட அடுத்தடுத்த படைப்புகளை வித்தியாசமாக அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கும் வித்தியாசமாக வந்துச்சு அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதங்கமாகவும் ரொம்ப பெருந்தன்மையாகவும் சொல்லியிருந்தார். இன்னும் கமலுக்கும் இளையராஜாவுக்குமான பாண்டை கண்மணி அன்போட காதலன் சொல்கிறத விட அந்த சகலகலா வல்லவன் அப்படிங்கிற ஒரு மசாலா படம் கமர்ஷியல் படத்தில் ஒரு சாங் வரும், இளமை இதோ இதோ. ஸோ அதற்கான அந்த ஓப்பனிங் தீம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லா நியூ இயர் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒளிபரப்பு செய்யப்படுது, ஒலிக்க வர்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜா கமல் படங்களுக்கு என்று ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்பெஷலாக அக்கறை எடுத்து பாட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை.